வழியில் இருக்கிறது போல. ஏன் இயேசுவை பின்பற்றுங்கன்னு நம்ம சொல்றோம்னா, இயேசு பரிசுத்தம் உள்ளவர். உலகத்துல பின்பற்ற வேண்டிய ஒருத்தர் இருப்பார் என்று சொன்னா, இல்லைன்னா ஒரு தெய்வம் இருக்கும் என்று சொன்னால் அது இயேசு மட்டுமே தான். நம்ம ஆணித்தரமா என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். எந்த மனிதனையும் பின்பற்ற கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியர்களை என்ன செய்யறாங்க? பின்பற்றுறாங்க. அவங்க பாணியை என்ன செய்யறாங்க? பின்பற்றுகிறாங்க. இன்னைக்கு ஒரு ஊழியர் என்னிடத்துல சொன்னார், அவங்களுடைய தலைமை போதகர் என்ன பண்றாராம், அவருக்கு முன்னாடி இருந்த தலைமை போதகரை பின்பற்றியே என்ன செய்யறாராம்? எல்லா காரியத்தையும் செய்யறாராம். இயேசுவை பின்பற்றி எல்லாம் கிடையாது. இயேசு சொல்றதெல்லாம் இன்னைக்கு யாருமே என்ன செய்வதில்லை. ஊழியரை பின்பற்றுகிறார்கள், பிரபலமான ஊழியர்களை பின்பற்றுகிறார்கள். ஆனால் அவர்களை பின்பற்றுவது, நல்ல காரியங்களை எடுத்துக்கொள்வது தவறு இல்லை. ஆனால் நமக்கு பூரணமாய் பின்பற்ற வேண்டிய ஒருவர் இருக்கிறார். அவர்தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசு. மனுஷனை